தேர்தல் வாக்குறுதியின்படி கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகளின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தமிழக அரசை கண்டித்தும் தன்னெழுச்சியாக போராடும் விவசாயிகளின் போராட்டத்தை எதிர்க்கட்சி தூண்டுவதாக மடைமாற்றும் அமைச்சர்களை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு விவசாயிகளின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்தது. ஆனால் கூட்டுறவு கடன் சங்கங்களில் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் ரூபாய் 70,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு 100% தள்ளுபடியும், 70,000ற்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி என்று இரண்டாவதாக முறையாக கடன் தள்ளுபடி மாற்றி அறிவித்தது. இதற்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்து நாடு முழுவதும் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலாலேயே விவசாயிகள் போராட்டம் நடத்துவதாக அமைச்சர்கள் தெரிவித்து விவசாயிகளின் நியாயமான போராட்டத்தை மடைமாற்றி திசை திருப்புவதாக கண்டனம் தெரிவித்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த விவசாயிகள் ஆட்சியர் அலுவலக வாயிலில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், தன்னெழுச்சியாக போராடும் விவசாயிகளின் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் தூண்டுவதாக அமைச்சர்கள் திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டால் விவசாயிகள் தொடர் போராட்டத்தை முன்னெடுப்பதாகவும் எச்சரித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து விவசாய சங்கங்களும் வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். விவசாய குறைதீர்ப்பு கூட்டத்தை எதுக்காகன்னா, முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் எதிர்கட்சி உதிர்கட்சி எந்த கட்சியும் தூண்டுதல்லாம் இங்கே நாங்கள் போராட்டம் பண்ணல. எங்களுக்கு வயிறு எரியுது, எங்கள் வயிற்றுல எங்கள் வாயில மண்ணள்ளி போட்டிருக்கீங்க, அதனால நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். நீங்கள் சொன்னது என்ன தேர்தல் வாக்குறுதியா? விவசாய கடன் அனைத்து விவசாயம் தள்ளுபடினா அதிலே பெரிய விவசாயிக்கு 50, அதுவே நாங்கள் ஏற்றுக்க முடியாது. எல்லாம் விவசாயி தான். விவசாயம் செஞ்சு பாரு தெரியும். ஒரு வருஷம் எங்களோட பழகிட்டு அப்புறமா போய் அங்கே உட்காந்து பேசுங்க. விவசாயத்துக்கு 60-70 ஆண்டு காலமாக உற்பத்தி செலவை மத்திய மாநில அரசுகள் 600 மடங்கு உயர்த்திருக்கான். எங்கள்கிட்ட இந்த விதையை பிடிக்கிட்டான், மாட்டை பிடிக்கிட்டான், மாட்டு சாணத்தை பிடிக்கிட்டான், எங்கள் உழைப்பை பிடிக்கிட்டான், 10வது சாராய கடை திறந்து இருக்கிற தம்பி எடுத்துட்டான். இப்படி எடுத்துவிட்டு எங்களோட உற்பத்தி செலவை கூட்டிவிட்டு ஆள் கிடைக்காம நாங்கள் செருப்பாக தெரிச்சு 1,000 ரூபா சம்பளம் வாங்கினதுக்கு நீ 1000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். ஆனால் அவங்களுக்கு 1000 ரூபா இல்லை, 2,000 ரூபா கூட கொடுப்போம். நீ எங்களுக்கு மூட்டைக்கு ஒரு மூட்டை நெல்லுக்கு 12,000 ரூபா கொடுத்தினா, ஒரு 300 மடங்கு கொடுத்தினா கொடுக்க முடியும். விவசாயிக்கு உற்பத்தி பொருளுக்கு உரிய விலையை கொடுக்காம உற்பத்தி செலவை மட்டும் கூட்டிட்டா விவசாயம் எப்படி வாழும்? இப்போ கடைசி விவசாயம் தான் நாங்கள்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாற்ற இலவசம் மானியம்னு சொல்லி ஏமாத்துறீங்க.